பாரதி சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். விசி வந்து சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். நம்ம பாரதி கிட்ட வந்து அலமேலு பாட்டி வந்து பேசுறாங்க. "ஏண்டி அவ மாட்டுக்கும் வந்து வெளியில போனா சரிப்பட்டு வருமா? நீங்க யார சொல்றீங்க? நான் ஆதிய தான் சொல்றேன். மித்ரா தான் எதுவும் திட்டம் போட்டு இங்கேருந்து ஆதிய கூட்டிட்டு போயிட்டானா, இங்க வேற யாராவது ஒருத்தர் வரலான்னு கூட இருக்கலாம்ல. எப்போதுமே ஒருத்தவங்க இதே மாரி திட்டம் போட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. ஆதிக்குன்னு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்கும். கம்பெனியெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ப வந்து நம்ப சொந்த தேவைக்காக ஆதிய இங்க வச்சுக்கிட்டே இருந்தாலாம் சரி வராதுங்கிற மாரி சொல்றப்ப, அப்பன்னா நான் சொல்றத கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம லட்சுமி அம்மாவும், அலமேலு பாட்டியும் பாரதி ஒத்து வரலன்னா பரவால்ல. நம்ப ஏதாவது ஒரு விஷயத்த வந்து அதிரடியா வந்து கையில எடுக்கலான்னு சொல்லி எண்ணெய வந்து ஊத்துறாங்க. ஒரு பக்கம் மத்தவங்க மித்ராக்காக வேலை பார்த்தாங்கல்ல, அதிகாரிகிட்டேருந்து வேக வேகமா ஓடி போயிட்டாங்க. அந்த இடத்துல இவங்கள வந்து சுதாகர் வந்து பார்க்கும்போது, "அந்த பக்கமே நீ போக்கூடாது. சரியா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சார், இத்தன நாள் வரைக்கும் இது உங்க பிரச்சனையா இருந்துச்சு. நான் பாரதி முன்னாடி தோத்து போய் நிக்கிறேன். இது என் பிரச்சனை சார். இது என்னோட தொழில். நான் சும்மா விடமாட்டேன்." அப்படின்னு அந்த இடத்துல அவர் சொல்லிட்டு இருக்காரு. "ஏய் வேணான்டா. இந்தாடா உனக்கு தேவையான பணம்லாம் எடுத்துட்டு போன்னு" சொல்றதுக்குள்ள அவங்க பணத்த கூட வாங்காம அங்கேருந்து வேக வேகமா போயிட்டாங்க. மித்ரா இத தெரிஞ்ச உடனே ரொம்பவே கடுப்பாகுறாங்க. "அண்ணா ரொம்பவே வந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனை போயிட்டு இருக்குண்ணா. என்னால புரிஞ்சுக்கவே முடியல." அப்படின்னு சொல்லும்போது, பாரதி வேற ஓவரா வந்து கொடைய ஆரம்பிச்சுட்டா. "என்ன சொல்ற? என் அக்கவுண்ட் டீட்டெயில் எல்லாம் பத்தியெல்லாம் ஒண்ணு ஒண்ணா கேட்டு தெரிஞ்சுக்கிறா. ஆதிக்கே தெரியாத விஷயத்தெல்லாம் அவ வந்து தெரியப்படுத்துறா. எனக்கு சுத்தமா வந்து பிடிக்க மாட்டேங்குது." அப்படின்னு சொன்னோனே, "சரி மித்ரா பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, இவன் வேற கோச்சுக்கிட்டு போயிட்டானே. இவன வேற சமாதானப்படுத்தணும். இப்பதான் ஆதிக்கு எந்த விதத்திலயும் நம்ம மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில, இவன் ஏதாவது புதுசா வந்து போய் பிரச்சனை பண்ணிட்டானா, அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன ஆகும் தெரியுமா? ஆமாண்ணா, ஆதியோட முழு கவனமும் நம்ம மேல வந்து பாத்துரும் அப்படின்னு சொல்லும்போது, அதான் யோசனையா இருக்கு. அப்பன்னு பார்த்து நம்ம ஆதி வந்து வந்துகிட்டு இருக்காங்க. வந்துகிட்டு இருந்தோனே, கீழ என்ன இருக்குன்னு பார்க்கல. அவங்க பாட்டுக்கு எண்ணெயில கால் வச்சு, அப்படியே கீழ வந்து உட்கார்ந்துடுறாங்க. அம்மா, அம்மம்மாங்கிற மாரி கத்திட்டு இருக்காரு. அந்த இடத்துல நம்ம ஆதி அப்பன்னு பார்த்து செம்மையா வந்து மொறைக்கிறாங்க. "என்ன ஆச்சு?" "இல்லப்பா, யாரோ இங்க தெரியாம பசங்க வந்து எண்ணெய் குத்திருப்பாங்க போல இருக்கு. அந்த எண்ணெயில கால் வச்சுட்டாங்க. வச்ச உடனே ஆதி கீழ வந்து உட்காந்துட்டாப்புல. அதுதான். உங்களுக்கு விளையாட்டா போச்சா?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பாட்டிய கன்னாபின்னான்னு திட்டுறாங்க. "பாரதி, நீங்க என்ன தானே தூக்கணும். அப்படி இருக்கிறத விட்டுட்டு, நீங்க என்ன பாட்டிய திட்டிக்கிட்டு இருக்கீங்க. நல்லா எடுத்து சொல்லுப்பா. உன் பொண்டாட்டிக்கு சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. என்ன பண்றது?" அப்படின்னு சொன்னோனே, செம்மையா வந்து லட்சுமி அம்மாவையும், அலமேலு பாட்டியும் வந்து மொறைக்கிறாங்க. "வாங்க ஆதி, நான் உங்கள கூட்டிட்டு போறேன். இதுக்கு என்ன பண்ணணும்?" அப்படின்னு சொல்லும்போது, "இதுக்கா? இதுக்கு நீவி விட்டா தான் சரி வரும். சுளுக்கு போணும்ல." அப்படின்னு சொல்லி காமெடியா வந்து பேசிட்டு இருக்காங்க. "யாரு என் சுளுக்கு எடுப்பா?" அப்படின்னு சொல்லும்போது, பாரதி இதில எக்ஸ்பர்ட் தெரியுமா? அவளுக்கு தெரியாத விஷயமே தெரியாது. "வெந்நீர வைக்கிறேன். உனக்கு கண்டிப்பா வந்து சுளுக்கு எடுத்து விடுவா" அப்படின்னு சொன்னோனே, ரூம்ல வந்து கை தாங்கலா வந்து கொண்டு போய் விடுறாங்க. "ஆதி எங்கேயோ வெளியில போணும்னு சொன்னாரு." "என்ன ஆதி எங்கேயும் வெளியில போணுமா? இந்த மாரி நேரத்தில நான் எங்க வெளியில போறது? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லங்கிற" மாரி சொல்லிட்டு, அவங்க பாட்டுக்கு ரூம்லயே வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மித்ரா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. "என்னடா இது இன்னமும் ஆதிய காணோம்" அப்படின்னு சொல்லும்போது, திருப்பி மித்ரா கிட்ட பேசிட்டா என்ன பண்றதுன்னு, பாட்டி மாடிக்கு போம்போது ஆதிக்கே தெரியாம அவரோட ஃபோன வந்து எடுத்துட்டாங்க. எடுத்து முடிச்ச உடனே வந்து கையில வச்சுட்டு இருக்காங்க. சைலன்ட்ல வந்து போட்டுட்டாங்க. அந்த இடத்துல நம்ம அலமேலு பாட்டி அப்பன்னு பார்த்து ரூம் கதவ சாத்திட்டு, "இருங்க ஆதி உங்களுக்காக நான் வெந்நீர் வச்சு எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லும்போது, "உங்களுக்கு என்ன விளையாட்டா போச்சான்னு" சொல்லி அந்த இடத்துல பேசும்போது, "ஏய் ஆதிக்கு வந்து கேட்டுற போது." மெல்லமா பேசு. வேகமா பேசிட்டா ஆதிக்கு கேட்டுருங்கிற மாரி சொன்னோனே, அந்த இடத்துல வந்து மெல்லமா வந்து கோவப்படுறாங்க. "உங்கள எனக்கு சுத்தமா வந்து பிடிக்கவே இல்ல. என்ன தைரியம் இருந்தா நீங்க இப்படியெல்லாம் ஒண்ணு பண்ணுவீங்க? நான் தான் வேணாம் வேணான்னு சொன்னேன்ல." "அப்படியா? கோவப்பட கூட உனக்கு தெரியலையே! உன் புருஷன் வந்து கத்திக்கிட்டு இருக்கான்ல, அவன போய் பார்க்குற வழிய பாரு. இது மாரி ஒரு சந்தர்ப்பத்த யாராவது மிஸ் பண்ணுவாங்களா? நீயா? என்னத்த தான் வந்து நான் சொல்றதுன்னு தெரியலங்கிற" மாரி கிண்டல் அடிச்சு பேசிட்டு இருக்காங்க. "உங்களுக்கு எல்லாத்துலயும் விளையாட்டா போச்சு. நான் அவர போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு" வெந்நீர் வச்சுட்டு, அப்படியே எண்ணெயும் கையில எடுத்து குடுக்குறாங்க. "என்ன பண்ணணும்?" "ஏய்! நீ தான் போய் சுளுக்கு எடுக்கணும். இதெல்லாம் தேவையா? மித்ரா கால் பண்ணிட்டா." "மித்ராலாம் கால் பண்ணலாம் வாய்ப்பே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "என்ன சொல்றீங்க? மித்ரா கால் பண்ண வாய்ப்பு இல்லையா?" "ஆமா. ஏன்னா, அவ ஃபோன் தான் என்கிட்ட இருக்கே ஆதியோட ஃபோனு. இத எப்ப எடுத்தீங்க?" "கை தாங்கலா கூட்டிட்டு வந்தோம்ல மாடிக்கு, அப்பயே எடுத்துட்டேன். இதோட 4, 5 வாட்டி கால் பண்ணிட்டா. இன்னும் கொஞ்ச நேரத்தில அவ இங்க வருவா. அதெல்லாம் எதுக்கு உனக்கு? நீ உன் வேலைய வந்து பாருன்னோனே" அப்படியே வந்து ரூமுக்குள்ள வந்து போறாங்க ஒட்டுமொத்த குடும்பமும். அப்பன்னு பார்த்து, என்ன பண்றதுன்னே தெரியலையே! என்னால அசைய கூட முடியலன்னு ஆதி வந்து காமெடியா வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு தானே நம்ப பாரதி வந்திருக்கா. அவ பார்த்துப்பா தம்பி. இனிமேட்டு நீங்க ஓடுற மாரி ரெடி ஆயிடுவீங்க அப்படின்னு சொன்னோனே, ஒண்ணும் புரியல. என்னது ஓடுற மாரி ரெடி ஆயிடுவேனா? அவ்வளோ பெரிய ஆளா? ஆமாம்ப்பா அப்படின்னு சொன்னோனே, இந்தாப்பா எண்ணெ. ஏதாவது ஒண்ணு பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ப
பாரதி கிட்ட அலமேலு பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சுளுக்கு எடுக்கலான்னு வராங்க. மித்ரா வந்து யோசிக்கிறாங்க. என்னடா இது ஃபோன் கூட எடுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வேக வேகமா அந்த புது வீட்டுக்கு வந்து மித்ராவும் வராங்க. மித்ரா எப்படி இருந்தாலும் வந்து பார்ப்பாங்க. ஆதி வந்து அன்பா பாசமா வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தா என்ன நினைப்பாங்க? செம காமெடியா இருக்க போகுது. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில மித்ரா இங்க வந்துருவா. அத எப்படி இருந்தாலும் தடுக்கணும். என்ன பண்ணலாம்? ஆமா. கண்டிப்பா வந்து அவ இங்க வந்துருவா. இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா அவளுக்கு சுத்தமா வந்து பிடிக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது ஒண்ணு பண்ணி தடுக்கணும்னு கார் எடுத்துட்டு புது வீட்டுக்கு வந்து வந்துகிட்டு இருக்காங்க. என்ன சொல்றதுன்னே தெரியலையே! இப்ப ஆதி அங்க இருந்துட்டானா, புது ஆள பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடுங்கிற மாரி